சேரமான் தகடூர் எறிந்த பெருஞ்சேரல் இரும்பொறையின் அரண்மனையில் நடந்த ஒரு சுவாரஸ்யமான நிகழ்வை பற்றிய காணொளிதான் இன்றைய குறுங்காணொளி. ஒருமுறை மோசிகீரனார் என்னும் புலவர் சேர தேசத்திற்கு விஜயம் செய்தார். பல நாள் நடைப்பயணத்திற்கு பிறகு அரண்மனையை அடைந்த அவர் அரசவை கூடும் வரை காத்திருக்க வேண்டியதாயிற்று. அங்கு நீராட்டி சுத்தம் செய்யப்பட்ட அரசனின் முரசு கட்டில் உலர்த்துவதற்காக ஓய்வறைக்கு அருகில் வைக்கப்பட்டிருந்தது. அதனை அறியாத புலவர் பயணக் களைப்பின் காரணமாக அக்கட்டிலின் மேல் ஏறி தூங்கிவிட்டார். சிறிது நேரம் கழித்து அரசன் வரும் தகவல் அறிந்து பணியாளர்கள் வந்தனர். ஆனால் முரசு கட்டிலின் மேலே புலவர் மோசிகீரனார் தூங்கிக் கொண்டிருப்பதை அவர்கள் கண்டனர். அங்கு வந்த அரசன் புலவர் தூங்குவதைக் கண்டு சினங்கொள்ளாமல் மாறாக அவர் தூக்கம் கெடாமல் இருக்க அருகில் நின்று கவரியை எடுத்து வீசி நின்றான். இதனைக் கண்ட அனைவரும் வியப்பில் ஆழ்ந்தனர். சலசலப்பால் விழித்த புலவர் மோசிகீரனாருக்கு அதிர்ச்சியாக இருந்தது. காவலன் போல் தனக்கு கவரி வீசி நிற்பது அரசன் என்பதை உணர்ந்து அவர் சட்டென்று எழுந்து நின்றார். என் போன்ற தமிழறிந்த புலவனுக்கு கவரி வீசி நின்றனையோ, தமிழ் அறிந்தாரை மதிக்கும் உன் மாண்பே பெரிது என்று வியந்து அவர் பாடிய பாடல்தான் புறநானூரின் 50வது பாடலாக உள்ளது. மண்ணி வார அளவை எண்ணெய் நுரைமுகன் தன்ன மென்பூன் சேக்கை அதுவும் சாலும் நற்றமிழ் முழுது அறிதல் அதனோடும் அமையாது அணுக வந்து நின் மதனுடை முழுவுத்தோல் ஒச்சித் தன்னென வீசியோயே. இதுபோன்ற இன்னும் பல சுவாரஸ்யமான வரலாற்று தகவல்களை பெற எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும். இந்த காணொளி பிடித்திருந்தால் லைக் செய்து ஷேர் செய்யவும்.